மரியாயன் சேனை பீடம் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஹார்ட் அதுதான். இப்படி நேர் கோட்டில் இந்த 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பரிசுத்தாவி, இன்னொன்று மரியாயன் சேனை அப்படின்ற பேர், இங்கே நடுவில் அருள் வரங்களை பகிர்ந்தளிக்கும் மாதா உருவம், அதே சுரூபத்தோடைய உருவம் தான் இது. இது இணைக்கிற ஒரு சட்டம், இது உலகம். இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா சேனையினுடைய விருது கொடின்னுவாங்க, விருது சின்னம்னுவாங்க, இலச்சினை. பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மாதா சுருவத்துக்கு பூக்கள் மாலையெல்லாம் போடக்கூடாது. மரியாயே வாழ்க. அன்பானவர்களே, மரியாயின் சேனையை பற்றிய ஒரு அருமையான தொடரில் நாம் இருக்கிறோம். மரியாயின் சேனைன்னாவே அதுக்குன்னு ஒரு சில அமைப்பு இருக்குது. அதுக்குண்டான பொருட்கள், சுரூபம், புஸ்தகம் இதெல்லாம் இருக்குது. அது என்னென்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரியாயின் சேனை பீடம் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஹார்ட் அதுதான் சேனைக்கு. இதுதான் மரியாயின் சேனையுடைய பீடம். இந்த மரியாயின் சேனை பீடத்தில் பார்த்தீங்கன்னா மாதாவுடைய இந்த சுரூபம் தான் வைக்கணும், வேறு எந்த சுரூபமும் வைக்கக்கூடாது. அருள் வரங்களை பகிர்ந்தளிக்கும் அன்னை, அந்த சுரூபம் கை ரெண்டையும் நீட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த மாதா மட்டும்தான் வைக்கணும். உலகம் முழுசும் இதை தான் வச்சுருப்பாங்க. வேறு எந்த வேளாங்கண்ணி மாதா சுரூபமோ அல்லது லூர்து மாதா சுரூபமோ ஃபாத்திமா மாதா சுரூபமோ வைக்க கூடவே கூடாது. முதல் ரூலே அதுதான். இந்த சுரூபம் மட்டும்தான். இந்த சுரூபத்தை எப்படி வைக்கணும்னா, இந்த கொடி இருக்கு இல்லைங்களா, இது சேனை விருது கொடின்னுவாங்க, வெள்ளை கலரில் இருக்கும். அதில் லீஜியோ மரியா அப்படின்னு இருக்கும். இந்த மரியாயின் சேனைன்றது லத்தீன் மொழியில் இதில் இருக்கும். உலகம் முழுசு இப்படி தான் இருக்கும். அது வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதற்கு மேலே மாதா சுருவத்துக்கு முன்னால் 2 மெழுகுபத்தி ஸ்டாண்ட் இருக்கும். இது முன்னால் தான் இருக்கணும். அப்படியே நேர் பின்னால் மாதாவுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இந்த 2 பூஜாடிகள் வைக்கப்பட வேண்டும். வலதுகை பக்கம் ஒன்று, இடதுகை பக்கம் ஒன்று, அந்த பக்கம். அடுத்ததாக மிக முக்கியமானது, இந்த சேனையுடைய வெக்ஸிலியம்னு விருது சின்னம் இதுதான். இது வைக்கப்பட வேண்டும், கட்டாயம். இது பார்த்திங்கன்னா உலக உருண்டை இருக்கும். இப்படி நேர் கோட்டில் இந்த 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பரிசுத்தாவி, இன்னொன்று மரியாயின் சேனை அப்படின்ற பேர், இங்கே நடுவில் அருள் வரங்களை பகிர்ந்தளிக்கும் மாதா உருவம், அதே சுரூபத்தோடைய உருவம் தான் இது. இது இணைக்கிற ஒரு சட்டம், இது உலகம். இது அத்தனையும் பார்த்திங்கன்னா சேனையினுடைய விருது கொடின்னுவாங்க, விருது சின்னம்னுவாங்க, இலச்சினை. இது பேர் லத்தீனில் வெக்ஸில்லம் அப்படின்வோம். கண்டிப்பாக இது சேனை பீடத்தில் இது மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு பொருள். இது சேனையில் பீடம் வைக்கிறப்ப மாதாவுடைய இந்த வலது கரம் இருக்கு இல்லையா, இந்த வலது கரத்துக்கு முன்னால் 15 சென்டிமீட்டர் முன்னால் வைக்கணும். இப்போ நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. ஒன்று மாதா சுரூபம், அது பின்னால் இருக்கணும். 2வது 2 மெழுகுதிரி ஸ்டாண்டு முன்னால் இருக்கணும். 2 பூஜாடிகள் பின்னால் மாதாவுக்கு சைடில் இருக்கணும். வெள்ளை துணி, வெள்ளை சேனை கொடி, இது போட்டு தான் இது மேலே இதை வைக்கணும். வேறு எந்த கலரோ, வேறு எந்த கலர் துணியோ, சாதாரண துணியோ அல்லது இந்த சேலைங்களோ அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மாதா சுருவத்துக்கு பூக்கள் மாலையெல்லாம் போடக்கூடாது. இங்கே வரிசையாக பூக்கள்லாம் வச்சு ஜோடிக்கக்கூடாது. இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சேனை பொருட்கள் பீடம் அமைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக சேனையில் பயன்படுத்தப்படக்கூடிய சேனை கைநூல், இது சேனையினுடைய பைபிள்னுவோம். அவ்வளோ முக்கியமான ஒரு புத்தகம் இது. இதில் சட்டத்திட்டங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இதை படித்தோம்னா மிக அருமையான சேனையாளரை நம்ம உருவாக முடியும். அதனால் இது ஒருத்தர்கிட்டையும் இது இருக்க வேண்டிய புத்தகம், இது சேனை கைநூல். அடுத்ததாக இந்த புத்தகம், இது சிற்றேடுன்னுவோம். இந்த சிற்றேடு அப்படின்னா இந்த சேனை கைநூலுடைய சுருக்கம்தான் இது. ஒரு இடத்துல மரியாயின் சேனையை ஆரம்பித்தா எப்படி ஆரம்பித்து எப்படி நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றதுக்கு சுருக்கமாக இது விளக்கம் தரும். இது சிற்றேடு அப்படின்றது. ஒரு நிகழ்ச்சி நிரலையும் எப்படி நடத்தணும், அதை எப்படி குறிப்பு எடுக்கணும் அப்படின்ற அருமையான ஒரு கையேடு இது, விளக்க கையேடு. இதை நமக்கு ப்ராக்டிஸ், இந்த நம்ம போய் ஒரு இடத்துல மரியாதை ஆரம்பிக்கிறது ஒரு நபரே தேவையில்லை, இது இருந்தால் போதும்.
இதை படித்து இது பிரகாரம் இது செய்யணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்கன்னா மரியாயின் சேனை அருமையாக உருவாகிடும். இது பேர் சிட்ரேடு. அடுத்ததாக இது பேர் பார்த்திங்கன்னா தெசரா அப்படின்னுவோம். பாக்கெட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு இது சின்னதாக இருக்கும். இந்த தெசரன்னா சேனையினுடைய ஜெப கொத்து. இது தான் மரியாயின் சேனையாளர்கள் தினமும் இதில் இருக்கிற ஜெபங்களை சொல்வார்கள். மரியாயின் சேனை கூட்டத்திலையும் இதில் இருக்கக்கூடிய ஜெபங்களை சொல்லுவாங்க. அதில் இது உள்ளே பார்த்தீங்கன்னா சேனையின் ஆரம்ப ஜெபம்னு ஆரம்பிக்கும். தொடக்கத்தில் இதுதான் இந்த இதில் ஜெபிச்சுட்டு தான் சேனை கூட்டம் ஆரம்பிக்கும். சேனை கூட்டத்தோட நடுப்பகுதியில் சேனையின் சங்கிலி ஜெபம்னு இருக்கும். இந்த நடுப்பகுதியில் இருக்கும். அதன் நடுவில் இதை வேண்டுவோம், நின்றுக்கிட்டு சொல்லுவோம். கடைசியாக சேனையினுடைய இறுதி ஜெபம் இருக்கும். இந்த 3 அடங்கிய ஜெபக்கொது தான் இந்த தெசரா அப்படின்ற இந்த புத்தகம். சின்ன புத்தகம். இது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும். இதை தினந்தோறும் ஒவ்வொரு மரியாயின் சேனையாளரும் கட்டாயமாக இதில் இருக்கிற ஜெபங்களை சொல்லி ஆக வேண்டும். அது சேனையினுடைய கடமை. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். இது சேனை வெக்ஸிலியம் அப்படின்வோம், சேனையினுடைய இலச்சினை. இது இல்லாத பட்சத்தில், இது வாங்க முடியாமல் இருக்கிற சில சேனைகள் இருக்கும். இது இல்லைங்க எங்கள்கிட்ட அப்படின்னு நினச்சால் இதை வைக்கலாம். இந்த தெசராவை மாதா சுரூபத்துக்கு வலதுகை பக்கம் இப்படி 15 சென்டிமீட்டர் முன்னால் தள்ளி இங்கே வைக்கலாம். அது அனுமதி உண்டு. ஆனால் இந்த பொருள் கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் சேனையை ஆரம்பிக்கிறப்ப இதெல்லாம் வாங்கிக்கலாம். சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எங்கே பிரதர் இது கிடைக்கும்? மரியாயின் சேனை முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கும் ஒரு வழி இருக்குது. பாண்டிச்சேரியில் மரியாயின் சேனையினுடைய தலைமையிடம் இருக்குது. செனாத்தூஸ் அப்படின்ற அமைப்பு அது பேர். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டாண்டெலாம் நீங்களே வாங்கிக்கலாம். பூஜாடியும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இருக்கிற ஊரில் கிடைக்கும். இந்த கொடி, இந்த வெக்ஸிலியம், மாதா சுரூபம் கூட சில இடங்களில் கிடைச்சிரும். இந்த கொடியும் இந்த வெக்ஸிலியமும் கிடைக்காது. அது எங்கே கிடைக்கும்? மரியாயின் சேனையுடைய தலைமை இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த நம்பருக்கு பாண்டிச்சேரியில் மரியாயின் சேனை செனாத்தூஸ் அலுவலகம் இருக்குது. அங்கே நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா பணம் கட்டிட்டீங்கன்னா ஜிபேயில் உங்களுக்கு பார்சல்லாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இதுதான் சேனையினுடைய மிக முக்கியமான பொருட்கள். இதை வைத்துத்தான் கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இந்த மாதிரியான இல்லாமல் வெறுமனையெல்லாம் அமைச்சு கூட்டம் மரியாயின் சேனை நடத்தவே கூடாது. அது சேனையினுடைய விதி. அன்பானவர்களே, இப்போ மாதாவுடைய இந்த பொருட்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு முறையான அமைப்பில் சேர்ந்து மாதாவிற்காக உழைப்பதற்கு மாதா உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் அழைப்பு கொடுக்குறாங்க. வெறும் மாதா பக்தராக மட்டும் இருந்துட்டால் போதாது. மாதா திருத்தலங்களுக்கு மட்டும் போய் நான் ஜெபிச்சுட்டு வரக்கூடிய சாதாரண பக்தனாக இருக்கக்கூடாது. ஆனால் மாதாவிற்காக உழைக்கக்கூடிய உண்மையான மாதா பக்தராக இருக்க வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த இடம் மாதாவுடைய மரியாயின் சேனை. உங்கள் பங்கில் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் சேருங்கள். மரியன்னைக்காக உழைக்க முன் வாருங்கள். நன்றி. மரியாயே வாழ்க.